ஹாய் எல்லாருக்கும். ஸோ ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து சப்பாத்தியை சாஃப்டாக போட்டு எடுத்துட்டேன். ஒரு 1.5 இயர்ஸாக இது வந்து என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. மற்றவங்கலாம் சுடுற சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது, நான் சுடுற சப்பாத்தி மட்டும் ஏன் ஹார்டாக இருக்குது, ரொட்டி மாதிரி இருக்குது அப்படின்ட்டுன்னு. மாவுலாம் கரெக்டாக தான் பிசைஞ்சிருக்கேன். ஆனால் மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்ப்போம் பார்த்தீங்களா, அங்கே தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அது என்ன தப்பு அப்படின்றத நான் அடுத்த ஷார்ட்ஸில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். இப்போ அதை சேஞ்ச் பண்ணதுனால தான் என் சப்பாத்தி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருந்தது. ஃப்ரைடே வந்து சப்பாத்தியும் பச்சை பயிர் குருமாவும் தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். சாட்டர்டே நமக்கு ஸ்கூல் இருந்ததுனால காலைல தோசை சாப்பிட்டு மத்தியானம் பீஸ் புலாவ் அண்ட் காலிஃப்ளவர் 65 செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். இப்போல்லாம் யூடியூப்பில் வந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோமோ அதை விட அதிகமாகவே கெட்ட விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. கண்ணா பின்னான்னு யூடியூப்பில் பார்த்து டயட் ஃபாலோ பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. உங்களோட உடம்பு உங்களோட ஹெல்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணி டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். பி ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்தி. ஃபாலோ மீ மோர் ஆன் மை யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம். பாய் பாய்.